ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ எவ்ரிஒன். வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். இதில சேவிங்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில நம்ம வரிசையா ஷேர் மார்க்கெட் பத்தின ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் இன் ஷேர் மார்க்கெட். அதில் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோஸில் இபிஎஸ்னா என்ன? அதோட டைப்ஸு, அது வந்து அதோட சிக்னிஃபிகன்ஸு, அது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்தோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் டி டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட கன்டினியூஷனாக டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். எவ்வளோ டிவிடெண்ட் தராங்க, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து அது எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதே டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோனா என்னென்னா, நமக்கு இபிஎஸ்லேருந்து நமக்கு எவ்வளோ டிவிடெண்ட் தராங்க அப்படிங்கிறது நம்ம பேசுகிறது. அதாவது இபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி ஒரு ஷேருக்கு எவ்வளோ இயர்ன் பண்ணுது, அதாவது கம்பெனி எவ்வளோ இயர்ன் பண்ணுதுங்கிறது தான் இபிஎஸ். அந்த இபிஎஸ் நமக்கு அப்படியே மொத்தமாக தரப்போறதில்ல. பட் ஆனால் அந்த இபிஎஸ் தான் ஒரு கம்பெனி ஒரு ஷேருக்கு எவ்வளோ இயர்ன் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ அவங்க இயர்ன் பண்ணுறதுல எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து டிவிடெண்டா தராங்க அப்படிங்கிறது டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. அதாவது டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ ஈக்குவல் டூ டிவிடெண்ட்ஸ் பெர் ஷேர் டிவைடட் பை இயர்னிங்ஸ் பெர் ஷேர் இன்டூ 100. இதுவே நம்ம வந்து இது வந்து நம்ம சிங்கிள் ஷேருக்கு பார்க்குறோம். அப்போ நம்ம டோட்டலா ஒரு கம்பெனி இத பார்த்தோம்னா, டோட்டலா அந்த கம்பெனி எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ டிவிடெண்ட் குடுத்துருக்கு டிவைடட் பை நெட் இன்கம் இன்டூ 100 அதுதான் அது. ஸோ அவங்க வரதுல ப்ராஃபிட்டா கடைசியா எவ்வளோ ப்ராஃபிட்டா வருதோ, அந்த ப்ராஃபிட்ல எவ்வளோ அமௌண்ட்ட, எவ்வளோ பெர்சன்டேஜ், எவ்வளோ பகுதிய நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரிச்சு தராங்க அப்படிங்கிறது தான் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. ஸோ இது என்ன ஹை பே அவுட் ரேஷியோ 70-90% சக்சஸ் தட் கம்பெனி ரிட்டர்ன்ஸ் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ப்ராஃபிட்ஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் மேபி இன் அ மெச்சூர் ஆர் ஸ்டேபிள் இண்டஸ்ட்ரி. மேக்ஸிமம் டிவிடெண்ட் யார் குடுப்பாங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அது வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும். அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா குரோத் ஆகுது அப்படின்னா, அது எக்ஸ்பான்ஷன் ஸ்டேஜ்ல இருக்கும். அது நல்லா குரோத் ஆயிருச்சு, நல்லா மார்க்கெட் புடிச்சுச்சு, ஓரளவுக்கு நல்லா இதாயிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அது ஒரு மெச்சூர்டான பிசினஸ் ஆயிரும். அது ஒரு ஸ்டேபிள் பிசினஸ் ஆயிரும். ஸோ அவங்க ஆல்ரெடி மார்க்கெட் புடிச்சிருப்பாங்க. அவங்க பிசினஸ் அப்படியே இருக்கும். அவங்க பிசினஸ் குறைய போறதில்ல. அவங்களுக்குன்னு ஒரு ஆல்ரெடி ஒரு சர்டைன் கஸ்டமர் இருப்பாங்க. அந்த மாரி அவங்க எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கும். ப்ராஃபிட்ட அவங்க வந்து ஆல்ரெடி மார்க்கெட் புடிச்சு எல்லாமே பண்ணதுனால, திரும்ப வந்து அதிகமா ரீஇன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ரீஇன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தேவையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா அதிகமா ரீஇன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸோ அந்த டைம்ல அவங்க வர அமௌண்ட்ட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொஞ்சம் பிரிச்சு குடுத்துரலாம். நமக்கு பிசினஸ் நல்லா போயிட்டுருக்கு. ப்ராப்பரா நம்ம பண்ணிட்டுருக்கோம். வரதுல கொஞ்சம் பிரிச்சு குடுத்துரலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து டிவிடெண்டா குடுப்பாங்க. ஸோ அப்ப ஹை பே அவுட் ரேஷியோன்றது அப்படின்னா, கம்பெனி வந்து ஒரு மெச்சூர்டான ஸ்டேபிளான பொசிஷனுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாரி அர்த்தம். இதே லோ பே அவுட் ரேஷியோ இருந்தது அப்படின்னா, அ இது அந்த கம்பெனி வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையுமே ரீஇன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ரீஇன்வெஸ்ட் அந்த கம்பெனி இதுக்காக, பிசினஸ்க்காக, அது எக்ஸ்பான்ஷனுக்காக அந்த மாரி இதுக்கெல்லாம் ரீஇன்வெஸ்ட் பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு ஃபாஸ்ட் குரோயிங் கம்பெனியா இருக்கலாம். இல்ல டெக் கம்பெனிஸ் அந்த மாரி இருக்கலாம். அப்படின்னு அர்த்தம். லோ பே அவுட் ரேஷியோன்றதுனா. 100% பே அவுட் ரேஷியோ மீன்ஸ் கம்பெனிஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் இட்ஸ் ஆல் earnings. This is usually unsustainable unless the company has very stable cash flows. இப்ப அ 100% பே அவுட் ரேஷியோனா வர நெட் ப்ராஃபிட் மொத்தத்தையும் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் பிரிச்சு தந்துருது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அ அன்ஸ்டேபிளான ஒண்ணு. ஏன்னா வரது எல்லாத்தையும் குடுத்தாங்கன்னா, நெக்ஸ்ட் அந்த ப்ராசஸ் ரன் பண்றதுக்கும், கம்பெனி ரன் பண்றதுக்கும் காசு வேணும்ல. ஸோ அது இல்லாம அவங்க பிரிச்சு குடுக்குறாங்க அப்படின்னா, அது இல்லாம அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வந்து ப்ராப்பரா வந்துட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தமா இருக்கும். அப்படி இல்லைன்னா, இது வந்து ஒரு அன்சஸ்டெய்னபிள். எக்ஸாம்பிள் இபிஎஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு 20 இருக்கு. டிவிடெண்ட் ரூ. 5 தராங்கன்னா, அது வந்து 25% 20/100. ஸோ 5/20 25%. இப்போ இபிஎஸ் 20 இருக்கு. டிவிடெண்ட் ₹5 இருக்குன்னா, 25% அது வந்து டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது அது வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அ அதோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அ வர ப்ராஃபிட்ல 25% ஷேர் ஹோல்டருக்கு குடுத்தது. 75% வந்து பிசினஸ்க்காக ரிட்டெயின் பண்ணிக்குது அப்படின்னு அர்த்தம். இது எதுக்காக அப்படின்னா, அசஸ்ஸஸ் சஸ்டெய்னபிலிட்டி ஆஃப் டிவிடெண்ட்ஸ் கேன் கம்பெனி மெயின்டெயின்ஸ் க்ரோ இட்ஸ் டிவிடெண்ட்ஸ். இத வந்து டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த டிவிடெண்ட் பே அவுட் வந்து சஸ்டெய்னபிளா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஷோஸ் கேபிட்டல் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி. இந்த டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ வச்சு நம்ம கேபிட்டல் அலோகேஷன் அவங்க எப்படி பண்றாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹெல்ப் இன்கம் இன்வெஸ்டர்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி, இதுலேருந்து இப்போ கேஷ் ஃப்ளோ வேணும், இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ அடுத்தது சிக்னிஃபிகன்ஸ் இன் வேல்யூவேஷன்.
வேல்யூ ஆஃபன் யூஸ்ட் இன் டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இன்ட்ரின்சிக் வேல்யூ செக் பண்ணுறதுக்கு டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் இந்த டிவிடெண்ட் இவங்க இது பண்ணிக்கலாம். ஸ்டாக்ஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் growth. ஸோ ரீசனபிள் பேஅவுட் ரேஷியோ சிக்னல்ஸ் ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் அண்ட் இயர்னிங்ஸ் ரிலையபிலிட்டி விச் கேன் சப்போர்ட் ஹையர் ஸ்டாக் வேல்யூஷன். இப்போ பேஅவுட் ரேஷியோ வந்து ஒரு ரீசனபிளாக இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் வந்து சஸ்டைனபிளாக இருக்குது, மெச்சூர்டாக இருக்குது, ஒரு ப்ராப்பரான ஒன்றா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு ஹையர் அந்த ஸ்டாக்குக்கு வந்து ஹையர் வேல்யூஷன் நம்ம கொடுக்கலாம். கன்சிஸ்டன்ட் ரேஷியோஸ் ஆர் ஃபேவர்டு பை கன்சர்வேட்டிவ் ஆர் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். இப்போ கன்சிஸ்டன்ஸாக அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க, ப்ராப்பராக அவங்க இது பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் அதை வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ லிமிடேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா டசன்ட் ரிஃப்ளெக்ட் கேஷ் ஃப்ளோ. இது வந்து பே அவுட் இது பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் ஆனால் ஃப்ரீ கேஷ் டு பே டிவிடெண்ட்ஸ் அவங்க வந்து அக்கவுண்ட்ஸில் வந்து அது காமிச்சிருக்கலாம் எவ்வளோ ப்ராஃபிட் வருது என்ன ஏது அப்படிங்கிறது. பட் ஆனால் அவங்ககிட்ட கேஷ் ஃப்ளோ அந்தளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத வந்து இது 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 வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு மேபி ஆர்டிஃபிஷியலி லோ ஆர் ஹை டியூ டு டைமிங் டிஃப்ரென்சஸ் ஒன் டைம் ஈவெண்ட்ஸ் சேஞ்சஸ் இன் இயர்னிங்ஸ். இப்போ இயர்னிங்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ஒன் டைம் ப்ராஃபிட்டு ஒன் டைம் லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இயர்னிங்ஸை வந்து அதிகமாக காமிக்கலாம், கம்மியாக காமிக்கலாம். ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியலாக லோ ஹையாக காமிக்க வாய்ப்பு இருக்குது. வேரிஸ் பை இண்டஸ்ட்ரீஸ். சேம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் நம்ம ஒரே மாதிரி இருக்கும். அதர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம வேறு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ வந்து அது டிவிடெண்ட்ஸோட சஸ்டைனபிலிட்டி வந்து செக் பண்ணுறதுக்காகவும் ப்ராஃபிட்டை வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ப்ளஸ் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இதை மட்டும் தனி ஒரு பேராமீட்டர் எடுத்துக்காமல் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி நாம்ஸ்லாம் செக் பண்ணி கன்சிடர் பண்ணி நம்ம இதை வந்து ஒரு பேராமீட்டரை நம்ம எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரேஷியோஸில் இது லாஸ்ட்டு மார்க்கெட் வேல்யூ பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோஸில் இது வந்து லாஸ்ட் டாபிக் புக் வேல்யூ பர் ஷேர் அப்படிங்கிறது. இந்த புக் வேல்யூ பர் ஷேர் அப்படிங்கிறத நம்ம வேல்யூவேஷன் ரேஷியோஸ் பார்க்குறப்ப நம்ம பார்த்தோம். அது வந்து பிபி ரேஷியோங்கிறது பார்த்தோம். அதில் ப்ரைஸ் டு த புக் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த புக் வேல்யூ தான் இது. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். புக் வேல்யூனா நம்ம சிம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போவே அந்த கம்பெனியை நீங்கள் வந்து லிக்விடேட் பண்ணுறீங்க, மொத்தமாக அந்த அவுட் ஆஃப் தி பிஸ்னஸ் போகுது, நீங்கள் மொத்தமாக லிக்விடேட் பண்ணி இது பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி மொத்தமாக நீங்கள் லிக்விடேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்க முடியும் அந்த கம்பெனியால் அப்படிங்கிறது தான் புக் வேல்யூ. புக் வேல்யூனா ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி மைனஸ் ப்ரிஃபர்ட் ஈக்விட்டி டிவைட் பை நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் காமன் ஷேர்ஸ். அதுதான். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ ப்ரிஃபர்ட் ஈக்விட்டிங்கிறத நான் சொன்னேன். ஸோ அது வந்து நம்ம கன்ஃபார்ம் கொடுத்ததாகணும். அது அவங்களுக்கு கொடுத்தது போக டிவைட் பை நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் காமன் ஷேர்ஸ். அது கொடுத்தது போக நமக்கு எவ்வளோ மிச்சம் இருக்கோ அதுதான் புக் வேல்யூ அப்படிங்கிறது. இதுதான் ஒரு கம்பெனியோட நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவோம். இதைத்தான் allocated to each outstanding common share tells investor what each share would worth if the company were liquidated and all its assets were sold off to pay liabilities. அந்த கம்பெனியோட அசட்ஸ் எல்லாத்தையும் விற்று எல்லா லைபிலிட்டிஸும் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து கொடுக்க எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதான் புக் வேல்யூங்கிறது இன்டர்பிரிட்டேஷன். இதுதான் இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அண்டர்லைங் வேல்யூ ஆஃப் கம்பெனி நெட் அசட்ஸ் பெர் ஷேர் அதை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஒரு ஒரு கம்பெனியோட வேல்யூவை இந்த நெட் அசட்ஸ் பெர் ஷேர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் புக் வேல்யூ அப்படிங்கிறது. ஹையர் புக் வேல்யூ பெர் ஷேர் அப்படிங்கிறது அந்த கம்பெனி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைனான்ஷியல் பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. கம்பேரிங் பிவிபிஎஸ் வித் த மார்க்கெட் ப்ரைஸ் ஹெல்ப்ஸ் இன்வெஸ்ட் அசஸ் வெதர் ஸ்டாக் இஸ் அண்டர் வேல்யூட் ஒரு ஓவர் வேல்யூட். இது நம்ம வேல்யூஷன் ரேஷியோஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ப்ரைஸ் டு த புக் வேல்யூ நம்ம பார்த்து அது வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா அது வந்து அண்டர் வேல்யூ தான். இதே அது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஓவர் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸாம்பிள் 1000 crores டோட்டல் ஈக்விட்டி இருக்குது. அதில் 10 crore வந்து காமன் ஷேர் இருக்குது அப்படின்னா அதோட புக் வேல்யூ 100 rupees per ஷேர். இது எதுக்காக அப்படின்னா இது ஒரு வேல்யூஷன் மெட்ரிக். இது நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு வேல்யூஷன் மெட்ரிக். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூவே ஒரு 120 rupees இருக்குது. ஆனால் அந்த ஸ்டாக் வந்து 100 rupeesல ஏதாவது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் 20 rupees ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வச்சு தான் அதை வாங்குறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஸ்டாக் ப்ரைஸை விட புக் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நான் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு அந்த கம்பெனியோட அசட்ஸே அந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பி இது பண்ணலாம். ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அதில் இருக்குது. ஸோ ஸ்டெபிலிட்டி இண்டிகேட்டர் இண்டிகேட்ஸ் வெதர் அ கம்பெனி ஹஸ் பில்ட் சஸ்டைனபிள் நெட்ஒர்த் ஓவர் டைம். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு இயருக்கும் இது எடுத்து பார்க்கலாம். ஒரு லாஸ்ட் 5 years 10 years நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு அப்படின்னா அவங்க அசட்ஸ் வந்து ப்ராப்பராக அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம்.
சிக்னிஃபிகன்ஸ் இன் வேல்யூஷன். ஸ்டாக் ட்ரேடிங் பிலோ இட்ஸ் பிவிபிஎஸ் மே அண்டர் வேல்யூட் எஸ்பெஷலி இஃப் பிஸ்னஸ். இப்போ பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிளாக இருக்குது, அது இருந்தும் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து புக் வேல்யூ விட கம்மியாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு அண்டர் வேல்யூவான ஸ்டாக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆஃபன் யூஸ்ட் இன் அசட் ஹெவி இண்டஸ்ட்ரி லைக் பேங்கிங், மேனுஃபேக்சரிங், யூட்டிலிட்டிஸ் வேர் டேஞ்சபிள் அசட்ஸ் ஆர் லைக்லி அசட்ஸ் ஆர் கீ டு ஆப்ரேஷன்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ்க்கு, பேங்க்ஸுக்கெல்லாம் நீங்கள் இது வந்து ஒரு இதை புக் வேல்யூ வந்து ஒரு 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 இதாக எடுத்துக்கலாம். அதில் வந்து அதுக்கு நீங்கள் பிஇ பார்க்குறத விட இந்த புக் வேல்யூ பிபி நீங்கள் பார்க்குறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் அசட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இதை ஒரு பேராமீட்டராக எடுத்துக்கலாம். கேன் சப்போர்ட் வேல்யூ பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். நீங்கள் வேல்யூ பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இது சப்போர்ட்டபுளாக இருக்கும். லிமிடேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா டசன்ட் ரிஃப்ளெக்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அசட்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்க அசட் வேல்யூஸ் மட்டும்தான். அது வந்து இப்போதைக்கு இருக்க மார்க்கெட் கண்டிஷனுக்கு அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். ஸோ அதை வந்து இது ரிஃப்ளெக்ட் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது. இக்னோஸ் இன்டேஞ்சபிள் அசட்ஸ். இந்த புக் வேல்யூங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் நேமு, பேட்டன்ஸு, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் வந்து இது வந்து இன்க்ளூட் பண்ணுறதில்ல. ஓன்லி அதர் அசட்ஸ் மட்டும் தான் இது வந்து அதை இது வந்து இன்க்ளூட் பண்ணுது. ஸோ இவங்க வந்து இன்டான்ஜிபிள் அசட்ஸை வந்து இக்னோர் பண்ணுறதுனால இந்த டெக் கம்பெனி அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா புக் வேல்யூ கம்மியாக இருந்தாலுமே அவங்க மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம சொல்கிறது இது அசட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் செக்டருக்கு மட்டும் தான் நம்ம இதை மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த டெக் அந்த மாதிரி இதுக்கெலாம் போனீங்கன்னா அங்கே வந்து புக் வேல்யூ கம்மியாக இருக்கும். பட் ஆனால் அது 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 ஆப்ரேட்டிங் அந்த மெத்தட் வேறு, எல்லாமே அது கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ அது ஒரு லிமிடேஷன் இதில். நாட் யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் செக்டர்ஸ். சொன்ன மாதிரி இந்த சில செக்டர்ஸ்க்கு மட்டும் தான் இது வந்து இது பார்க்கணும், எல்லா செக்டார்ஸுக்குமே இது வந்து இதாகாது. ஸோ பாட்டம் லைன் இது லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா புக் வேல்யூ பர் ஷேர் ஆஃபர் ஸ்னாப்ஷாட் ஆஃப் கம்பெனி நெட்ஒர்த் பர் ஷேர். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு கம்பெனியோட நெட்ஒர்த் பர் ஷேர் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து காமிக்குது. ஸோ இது வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் அதை பற்றி அசஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. இது வந்து நம்ம சொன்ன மாதிரி அசட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இது வந்து நல்லா யூஸ் ஆகும். பட் ஆனால் இது தனியாக யூஸ் பண்ணாமல் அதர் ஃபைனான்ஷியல் மெட்ரிக்ஸ் கூடயும் இண்டஸ்ட்ரி கன்சிடரேஷன்ஸையும் நம்ம வச்சு இது பண்ணோம்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட் பேராமீட்டராக இருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அதில் என்னென்ன இதுனா இயர்னிங் பர் ஷேரோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா நெட் இன்கம் அவைலபிள் டு காமன் ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைட் பை டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். அதான் இபிஎஸ் அப்படிங்கிறது. அதாவது ஒரு ஷேருக்கு அந்த கம்பெனி வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுது அப்படிங்கிறது தான் இபிஎஸ். டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னா ஷேர் ப்ரைஸு வச்சு டிவிடெண்ட் எவ்வளோ பே பண்ணுது அப்படின்னு பார்க்குறது. இதே டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோனா என்னென்னா இபிஎஸ் வச்சு டிவிடெண்ட் எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது. பிவிபிஎஸ் அப்படின்னா என்னென்னா புக் வேல்யூ பர் ஷேர் அப்படின்னா என்னென்னா அந்த டோட்டல் கம்பெனி நம்ம வந்து லிக்விடேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஷேருக்கு அவங்களால எவ்வளோ தர முடியும் அப்படிங்கிறது. அது இபிஎஸ் வந்து எதை மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி பர் ஷேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. டிவிடெண்ட் ஈல்டு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுது. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. புக் வேல்யூ பர் ஷேர் அப்படிங்கிறது அசட் பேக்டு வேல்யூ ஆர் ஷேர் அப்படிங்கிறத பற்றி அது ஃபோக்கஸ் பண்ணுது. இபிஎஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா கம்பெனியோட கம்பெனி வந்து ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான எபிலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து அது வந்து யூஸ் ஆகும். இதே டிவிடெண்ட் ஈல்டு வந்து எப்போ யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா ரிட்டர்ன் ஃப்ரம் டிவிடெண்ட்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ வந்து எப்போ யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா அந்த டிவிடெண்ட் பாலிசியோட சஸ்டைனபிலிட்டியை வந்து செக் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக் வேல்யூ பர் ஷேர் வந்து எப்போ யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த கம்பெனியோட இன்ட்ரென்சிக் வேல்யூ செக் பண்ணுறதுக்கு, அது குறிப்பாக இந்த அசட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் அது பார்க்குறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இபிஎஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா க்ரோத் அண்ட் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எந்த இன்வெஸ்டர் யூஸ் பண்ணுவாங்கன்னா இபிஎஸ் வந்து க்ரோத் அண்ட் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்கம் ஃபோக்கஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ வந்து யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா டிவிடெண்ட் இன்கம் இன்வெஸ்டர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. புக் வேல்யூ பர் ஷேர் வந்து வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து வேல்யூ பார்த்து பார்கன் ஹண்டிங்காக எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி வேல்யூவில் கிடைக்குதோ அவங்க அப்படி வாங்குறவங்க வந்து வேல்யூ இன்வெஸ்டர்ஸ். ஸோ அவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. இதே இபிஎஸோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னா கேஷ் ஃப்ளோ வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. கேஷ் ஃப்ளோவையும் டிவிடெண்ட் பாலிசியும் அது. டிவிடெண்ட் ஈல்டு என்ன அப்படின்னா
இப்போ கேஷ் ப்ரைஸ் டக்குன்னு ட்ராப் ஆச்சுன்னா, டிவிடெண்ட் ஈல்டு நமக்கு வந்து அதிகமா தெரியும். ஸோ அது ஒரு இது. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்டின்னா, கேஷ் அவைலபிலிட்டி வந்து அது வந்து இக்னோர் பண்ணுது. அப்புறம் வந்து ஃபியூச்சர் குரோத் நீட்ஸையும் அதை வந்து இக்னோர் பண்ணுது. அது ஒரு இது. புக் வேல்யூ பெர் ஷேரோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்டின்னா, நாட் ரிலையபிள் ஃபார் கம்பெனிஸ் வித் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். இப்போ இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு நெறைய இருக்கு. இந்த பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்காங்க, குட்வில் இருக்கு, அதெல்லாம் இருக்கு அப்டின்னா, அத அதக்கு அந்த மாரி கம்பெனிஸ்க்கு வந்து இந்த புக் வேல்யூ பெர் ஷேர் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகாது. ஸோ அடுத்தது வென் டு யூஸ் ஈச். இபிஎஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி நீங்கள் செக் பண்ணப்போ யூஸ் பண்ணலாம். டிவிடெண்ட் ஈல்டு எப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டடி இன்கம் வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் செக் பண்ணலாம். டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அஹ், அ- அந்த இயர்னிங்ஸ்லேருந்து எவ்வளோ இவங்க வந்து டிவிடெண்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதோட சஸ்டைனபிலிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். புக் வேல்யூ பெர் ஷேர் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அசட் ஹெவி செக்டார்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். Examples, if your company, two companies, company A has high EPS but no dividends, it's growth oriented. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்து இபிஎஸ் அதிகமாக இருக்குது, பட் ஆனால் டிவிடெண்டே தரதில்லை அப்படின்னா, அது வந்து growth ஓரியன்டான கம்பெனி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம்பெனி பி கம்பெனி பிக்கு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து நார்மலாக தான் இருக்குது, பட் ஆனால் டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா, அஹ், அப்புறம் பே அவுட் ரேஷியோவும் அதிகமாக இருக்குது, டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாக இருக்குது, பே அவுட் ரேஷியோ அப்படின்னா இருக்குன்னா, இது வந்து இன்கம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். இதே கம்பெனி சி ஒன்று இருக்குது, அது வந்து புக் வேல்யூ விட அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா, அது வந்து அண்டர் வேல்யூவாக இருக்குது. அது அண்டர் வேல்யூவாக இருக்குன்னு அர்த்தம். பட் ஆனால் ஃபண்டமெண்டல் அது ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கணும். அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணி ஃபண்டமெண்டல் அது ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ தான் அந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஈச் ஆஃப் தீஸ் மெட்ரிக்ஸ் கிவன் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ். இபிஎஸ் ஒவ்வொன்றும் ஒரு கம்பெனியை பற்றின டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவை கொடுக்குது. இபிஎஸ்னால் இயர்னிங்ஸ் பவர் எவ்வளோ, அந்த கம்பெனியோட இயர்னிங்ஸ் பவர் எவ்வளோ அப்படிங்கிறத காமிக்குது. டிவிடெண்ட் ஈல்டு இன்கம் ரிட்டர்ன் வந்து எவ்வளோ தருது அப்படின்னு காமிக்குது. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ வந்து டிவிடெண்ட் பாலிசி ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. புக் வேல்யூ பர் ஷேர் அப்படிங்கிறது அண்டர்லேயிங் அசட் வேல்யூ, ஒரு கம்பெனியோட அண்டர்லேயிங் அசட் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது காமிக்குது. யூஸ் டுகெதர் தே ப்ரொவைட் வெல் ரவுண்டட் வியூ ஆஃப் அ கம்பெனிஸ் பர்ஃபார்மன்ஸ், வேல்யூ அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ரிட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணி எல்லாத்தையும் நம்ம கலெக்டிவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்கலாம், வேல்யூ தெரிஞ்சுக்கலாம், ஷேர் ஹோல்டர்ஸோட ரிட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோஸ். இதோட இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் இன் ஷேர் மார்க்கெட் முடியுது. இதில் நம்ம ஃபுல்லாக எது பார்த்துருக்கோம் அப்படின்னா, வேல்யூஷன் ரேஷியோஸ் பார்த்தோம். அதில் வந்து பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ, பிஎஸ் ரேஷியோ, இவி பை இபிட்டா, பிஇஜி ரேஷியோ, அது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் பார்த்தோம். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸில் நெட் ப்ராஃபிட் மார்ஜின், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்தது லிக்விடிட்டி ரேஷியோஸில் கரண்ட் ரேஷியோனா என்ன, குயிக் ரேஷியோனா என்ன, கேஷ் ரேஷியோஸ்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது லிவரேஜ் ரேஷியோஸில் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, டெப்ட் ரேஷியோ, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, ஈக்விட்டி ரேஷியோஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். அடுத்து எஃபிஷியன்சி ரேஷியோஸில் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ, இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ, ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ, இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம். அடுத்தது இப்போ மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோஸில் கடைசியாக இபிஎஸ்னா என்ன, டிவிடெண்ட் ஈல்டு என்ன, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ என்ன, புக் வேல்யூ பெர் ஷேர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாம் பார்த்தோம். ஸோ இதுதான் ஒரு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் என்ன அப்படிங்கிறது. இந்த ரேஷியோஸ் நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஃபண்டமெண்டலி ஒரு கம்பெனி செக் பண்ணுறோம், இது பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில், ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில், ஆனுவல் ரிப்போர்ட்டில் எல்லாமே நமக்கு வேல்யூஸாக தான் இருக்கும். அந்த வேல்யூஸை நம்ம இந்த மாதிரி ஒரு ரேஷியோவை அப்படி நம்ம மாற்றி வச்சிட்டோம்னா, நம்ம அதர் கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அதே கம்பெனியை பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கூட செக் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். இப்படி நம்ம ரேஷியோஸை நம்ம எல்லாத்தையும் டிவைட் பண்ணி ப்ராப்பராக இப்படி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து கம்மியாகுது. நம்ம எல்லாமே இன்புட் அங்கங்கே போட்டு கொடுத்தோம்னா, இதுக்கு நம்ம ஃபைனல் வேல்யூ, ஃபைனல் இது நமக்கு வந்துடுது. ஸோ அப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய இது வந்து கம்மியாகுது. நம்ம வந்து அனாலிசிஸ் மெத்தட் வந்து ஈஸியாகுது. அதுக்காக தான் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் ரேஷியோஸே யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த ரேஷியோஸ் தான் இப்போ என்ன அப்படிங்கிறத நம்ம மொத்தமாக பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்து எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா, இல்லை இதில் ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே சேவிங்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில்
பிளேலிஸ்ட்டில அதுக்கு கீழ அப்படியே மொத்தமா ஒவ்வொன்னா வந்திருக்கும். மேபி ஃபியூச்சர்ல வீடியோஸ் அதிகமாக அதிகமாக பிளேலிஸ்ட் மாறலாம். பட் ஆனா அது இந்த ரேஷியோஸ் மொத்தமா ஒரே ஒரே பிளேலிஸ்ட்ல தான் இருக்கும். நீங்க இந்த வீடியோஸ்லாம் வரிசையா அடுத்தடுத்து இருக்கும். நீங்க கன்டினியூவா கேட்கலாம். ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட்டோட அடுத்த வேற ஒரு டாபிக்ல அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். இதுவரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி.